வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் கண்டென்ட் எடுக்கும் போதே இந்த டாபிக் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சரி, டைரெக்டாக உள்ளே போயிடலாமா? வாய்ஸ் ஆர்மி, இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க இடத்துல, அதாவது இப்போ நம்ம வசிச்சுட்டு இருக்க வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கோம்ல, இந்த நிலத்துல வந்து சுறாமீனும் கடல்வாழ் உயிரினமும் வாழ்ந்துட்டு இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையா தாங்க சொல்றேன், இது வந்து ஃபேக் கிடையாது, உண்மையாவே இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி, எங்க நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இருக்க தூத்துக்குடியில பனையூர்ன்ற கிராமத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எந்த இடத்துல முடிஞ்சது, கடல் வந்து எவ்வளவு தூரம் இருந்தது, அதாவது தமிழ்நாட்டோட மேப்பே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் குமரி கண்டம் பற்றிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஒருவேளை இந்த ஆதாரம் வந்து அந்த குமரி கண்டத்துக்கு ஒரு சான்றா இருக்குமா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேயா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட மண்ணை தோண்ட தோண்ட வரலாறு கிடைக்குது இல்லையா. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபியில் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு வந்து உயர்ந்திருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியாலே வேற எந்த ஸ்டேட்டுமே பண்ண முடியாத சாதனையை தமிழ்நாடு பண்ணியிருக்கு. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட வரலாறுல இருந்து இப்ப டெவலப் ஆயிருக்க தமிழ்நாடு வரைக்கும் ஒரு தமிழனா நம்ம எவ்வளவு பெருமை பண்ணோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோட கடைசியில நான் ஏன் இப்படிலாம் சொல்றேன்றது கண்டிப்பா உங்களுக்கே தெரிய வரும். ஸோ வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். ஃபர்ஸ்ட் எதை பற்றி பேசலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டைரெக்டாக தூத்துக்குடி விஷயத்துக்கே போயிடலாம். ஓகேங்களா? தூத்துக்குடி மாவட்டம் பனையூர் கிராமத்தில் இந்தியல் விலங்கியல் மையம் ZSI, அதாவது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்தின ஆய்வில் தான் இந்த கண்டுபிடிப்பை வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புதைப்படிவங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,000 வருஷத்துலேருந்து 12,000 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹோலோசின் வகையை சேர்ந்ததாக இருக்கலாம். ஹோலோசின் என்னன்னா, நம்ம கற்கால மனிதர்கள்லாம் வந்து அப்போ தான் ஸ்டார்டிங், மனிதர்கள் எல்லாமே வந்து அந்த கல்லை வச்சு ஆயுதங்களாக தயாரித்து நெருப்பு மூட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க தெரியுமா. அந்த காலகட்டத்தை சேர்ந்த புகைப்படிவம் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? கிட்டத்தட்ட 104 வகையான கடல்வாழ் உயிரினங்களோட புதைப்படிவம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பல்வேறு வகையை சேர்ந்த கடல் சங்கு, அரிய வகையான நத்தை, அப்புறம் கடல் சிற்பிகள், முதுகெலும்பற்ற கடல்வாழ் உயிரினங்களோட எச்சங்கள் எல்லாமே வந்து இந்த ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தூத்துக்குடி பனையூர் கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடல் மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுல வந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கு. இது மூலமா நமக்கு என்ன தெரியுமா தெரிய வருது? 12,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் வந்து இப்போ இருக்க கடல் மட்டத்தை தாண்டி, அதாவது 5 கிலோமீட்டர் இன்னும் உள்ளே இருந்திருக்கு. தமிழ்நாட்டோட அந்த மேப் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து 5 கிலோமீட்டர் வந்து இன்னும் உள்ளே வந்திருக்குன்றது நமக்கு தெரிய வருது. போக போக காலப்போக்கில் கடல் மட்டம் வந்து ஃபுல்லாகவே கம்மியாகி கடல் வந்து பின்னாடி போனதுனால அப்போ இருந்த கடல் பகுதி எல்லாமே இப்போ மனிதர்கள் வசிக்கக்கூடிய தரைப்பகுதியாக மாறிடுச்சு. இப்போ ஏன் தெரியுமா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு இருக்கு? பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல் பகுதி வந்து இந்த இடத்துல இருந்திருக்கா, அப்போ மக்கள் எல்லாமே இங்கே தான் வந்து இப்போ நம்ம வசிச்சுட்டு இருக்கோம், அப்போனா பலாயிரம் வருஷம் முன்னாடி கடல்லாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கே அப்படின்றத பற்றி எல்லாமே ஷாக்காக ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அரிய வகை நிகழ்வு மாதிரி இருக்குல்ல. நமக்கு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சுறா மீன், இன்னும் என்னென்ன மீன்லாம் நீந்திட்டு இருந்ததுன்னு தெரியல, அந்த இடத்துல இப்போ நம்ம வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பேசிட்டு இருக்காங்க. அறிவியல் ரீதியாக இது எது மூலமா தெரியுமா ஆய்வு பண்றாங்க? ஸ்ட்ராட்டிகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது புதைப்படிவ அடுக்கு முறையில் வந்து இதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. நமது முன்னோர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கடல் பரப்பை ஒட்டி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது இது மூலயமா நமக்கு தெரிய வருது. வாய்ஸ் ஆர்மி, யோசிச்சு பாருங்க, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பனையூர்ல நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்க நிலத்துல வந்து கடல் பாறைகளும் சுறா மீன்களும் நீந்திட்டு இருந்ததுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா என்ன? ஆனா அதுதான் உண்மை. ஓகே, இதுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீமி டெம்ப்ளேட்லாம் வரும்ல, 10,000 years later, அதாவது வரலாற்றுக்கு முன்பு வரலாற்றுக்கு பின்புன்ற மாதிரி 10,000 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட பொருளாதாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்றது வளர்ச்சி பெற்ற மாநிலமா 2வது வருஷமா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவோட ஜிடிபி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 7.4% தான். ஆனால் தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளோ தெரியுமா? 10.83%. மொத்த இந்தியா நாட்டோட ஜிடிபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் அதை விட தமிழ்நாட்டோட ஜிடிபி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கு.
தொடர்ந்து 2வது வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் டிஜிட்ல வந்து ஜிடிபி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற சாதனை வந்து வேற எந்த ஸ்டேட்டுமே பண்ணல, தமிழ்நாடு வந்து பண்ணியிருக்கோம். இதனால உனக்கோ எனக்கோ என்ன வெற்றி லாபம் அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துடலாம், அதாவது தரவுகள். 2025-26வது வருஷத்தில் தமிழ்நாட்டோட ஜிடிபி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 35.29 லட்சம் கோடி அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. போன வருஷம் ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா 13.16%, அதாவது 13.16% வந்து அதிகமாக இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிற பெரிய மாநிலம் அப்படின்ற பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வருஷமும் 2வது இடத்துல கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஜிடிபி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய 3 துறைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்துறை, சேவைத்துறை, விவசாயத்துறை. ஃபர்ஸ்ட் தொழில்துறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிபி பர்சன்டேஜில் வந்து 15% பங்கு எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில்துறையில் தான் இருக்கு. புதுசாக இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் எல்லாமே லான்ச் பண்ணிருக்காங்களா, மக்கள் அதிகமாக அதை தேடி போய் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்குறனால தான் நம்மளோட ஜிடிபின்றது வந்து இன்க்ரீஸில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த தொழில்துறையில் வந்து நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் வந்து அதோட பங்கீடுன்றது ரொம்ப அதிக அளவில் இருக்கனால மக்கள் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்றதுனாலே 15% growth வந்து இந்த தொழில்துறை வளர்ச்சியில் அடங்கி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் துறை. சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி மற்றும் ஐடி துறையில் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை அடிச்சுக்க யாருனாலுமே முடியல. இப்போவுமே வந்து நம்ம ராஜாவாக தான் இருக்கும். ஸோ சர்வீஸ் கொடுக்கறது, அதாவது வந்து இந்த ஐடி ஃபீல்டில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸில் வந்து சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து இந்தியாவோட இதில் அதுவும் தமிழ்நாட்டோட மக்களோட பங்குன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்புறம் டெக்னாலஜி க்ரோத்துன்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ வந்து இந்த சர்வீஸ் செக்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி பர்சன்டேஜுக்கு வந்து, அதாவது ஹைக் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே முக்கிய பங்காற்றி இருக்கு. 3வது டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம். விவசாயமா என்ன வெற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்தங்கி தான் இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 9% வந்து growth 9% வந்து growth கொடுத்தனால இந்த விவசாயத்துறை அப்படின்றது மீண்டும் வந்து ஜிடிபி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பங்காட்டி இருக்கு. இந்த ஜிடிபி பற்றின டீட்டெயில் எல்லாமே நானாக அடிச்சுள்ளங்க, டிஆர்பி ராஜா அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அவர் பேசின வீடியோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம அப்படியே தொடர்ந்து டாபிக் உள்ள போவோம். நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதாவது முன்னாள் முதலமைச்சர்னு வச்சுக்கலாம், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் என்னன்ற விவரம் தெரியல. முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்த அவர்கள் பார்த்தீங்க, அவரோட கருத்தும் டிஆர்பி ராஜா அவர்களுடைய அதாவது கோல் என்ன சொல்றாங்க அப்படின்னா $1 ட்ரில்லியன் தான் எங்களோட இலக்கு. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ச்சியில் போயிட்டு இருந்தது அப்படின்னா 2031வது வருஷத்துல நம்ம வந்து இதை அடைஞ்சிடலாம். அப்போ வந்து நம்ம யார மாதிரி இருப்போம்னா அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, யூகே, பிரிட்டன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமா, நல்லா கேட்டுக்கோங்க, நாடா கிடையாது, மாநிலமா வந்து தமிழ்நாடு முன்னேறிடும் அப்படின்றது, அதாவது $1 ட்ரில்லியன் இலக்கு தான் வந்து எங்களுக்கு டார்கெட் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜா அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புல இருந்து உள்கட்டமைப்பு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டு மலேசியா, வியட்நாம் போன்ற கண்ட்ரிகளோட வந்து போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியன் சைடில் ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த டாபிக் தான் வந்து அதிகமாக பேசுவாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அரசியலை வந்து எப்படி முன்னேற்றாங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் ஃப்ரீ, உரிமை தொகை ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ அது ஃப்ரீயாக கொடுத்து அரசியல் கட்சிக்காரங்கள்லாம் வந்து உள்ளே வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ரீப்ளே தர மாதிரி தான் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட இந்த 11% growth இருக்கு பார்த்தீங்க, அதாவது இந்த 2ஆம் இடத்தை படித்தோம் பார்த்தீங்களா, இந்திய நாட்டிலே வந்து நாங்கள் தான் பொருளாதாரத்தில் 2வது இடம் அப்படின்ற ரீப்ளே தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற பதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பதிலடி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரி வெற்றி, இதனால் உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து தமிழக மக்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கால்குலேஷன் படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.8 லட்சமாக இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தனிநபரோட வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.8 லட்சம். இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வசிக்கிற மற்ற மக்கள், அதாவது மற்ற ஸ்டேட் மக்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு வருமானம் அப்படின்றது 1.7% வந்து அதிகமாக இருக்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை தவிர இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட் மக்களை விட தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வாழ்க்கை முறையும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஜிடிபி வளர்றது இதெல்லாம் ஓகே தான், ஆனால் வாங்கின கடனுக்கான சரியான விளக்கமே, அதாவது வாங்கின கடன் வாங்கணும் இல்லையா, தமிழ்நாடு வந்து போன டைம் 13.5 கோடி சம்திங் ஏதோ 11.5 கோடின்னு நினைக்கிறேன், கடன் வந்து 11.5 லட்சம் கோடி, சாரி 11.5 லட்சம் கோடி என்னமோ கடன் வாங்கணும் இல்லையா, அதுக்காக வந்து என்னென்ன அந்த செலவு பண்ண கணக்கு எங்கே போச்சு, அந்த காசு எல்லாமே எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ க்ரோத் காட்டுறீங்க, வாங்கின காசுக்கு முதல்ல வந்து கணக்கை காட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த க்ரோத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. அந்த டீட்டெயிலாம் நமக்கு சரியா தெரியாது. இன்னைக்கு அந்த டிஆர்பி ராஜா அவர் என்ன சொல்லியிருக்காரோ, ஸோ நான் அதை பற்றி மட்டும்தான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. வாய்ஸ் ஆர்மி அரசியலை வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே, என்டிகே இந்த மாதிரி கட்சிகளோட பஞ்சாயத்தே விட்டுருங்க, அது விட்டுருங்க, அதை பற்றி பேசவே வேணாம். பட் இந்த சைடு நம்ம வந்து ஒரு தமிழ்நாடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வளர்ந்துருக்கோமானா எஸ் வளர்ந்துருக்கோம். அதை நினச்சி நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் தெரியாத வாய்ஸ் ஆர்மிக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜிடிபி மட்டும் பற்றி கிடையாது, தூத்துக்குடி விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மற்ற வாய்ஸ் ஆர்மி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழனோட வரலாறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு அடியிலையும் இருக்கு, நம்ம கையில் இருக்க வளர்ச்சியிலையும் இருக்கு. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள கடல் இருந்தது அப்படின்ற ஹிஸ்டரியை கண்டுபிடிச்சோம் அப்படின்றது தமிழனோட பெருமை. அப்படின்னா இன்னைக்கு அதே தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா பொருளாதாரத்திலே வந்து ஒரு முக்கியமான இடத்துல கால் பதிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இந்த 2 டாபிக்ல இன்னைக்கு பார்த்த 2 டாபிக்ல உங்களை எது அதிகமாக கவர்ந்தது? தூத்துக்குடி மர்மம் விஷயமா இல்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சியா, எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நேற்று போஸ்ட் பண்ணி இந்த வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்யூ. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட ஐம்பெட்ரின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் வரும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓகேங்களா? ஐம்பெட்ரி நிறைய பேர் வருவாங்க, நான் இன்னும் வெரிஃபை அக்கௌண்ட்லாம் வாங்கலாம், அந்த அளவுக்குலாம் பர்ச்சேசிங் பரேன்ட்ட கிடையாது, வெறும் 45 ரூபா தான். பட் வந்து இன்னும் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு டிஎம் பண்ணலாம், ட்விட்டரு அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே இருக்குது. இல்லை நீங்கள் கமெண்ட்டில் வந்தால் கூட நான் கண்டிப்பாக பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ எந்த டாபிக் நாளைக்கு போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஆர்மி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய்ஸ் ஆர்மி உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.